வணக்கம். முருகன், திருநெல்வேலி. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜீவ அப்பம் நானே. இப்படி ஒரு வேத பகுதி. அதாவது கடவுளுடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள். கடவுள் மேலே யார் நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்களுக்கு நித்திய ஜீவன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு லைஃப் நம்ம வாழ்கிறோம், இந்த பூமியில் பிறக்கிறோம், வாழ்கிறோம், மறிக்கிறோம். அந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன அப்படின்னா, நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக மறிக்கிறோம், இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்றத உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கிடணும். அப்படின்னா அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களை க்ரியேட் பண்ணவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களை க்ரியேட் பண்ணவருக்கு தான் தெரியும், நீங்கள் இந்த இடத்துல எதுக்காக வச்சுருக்கிறேன், இந்த பர்டிகுலரி ஊரில் எதுக்காக வச்சுருக்கேன், இந்த பர்டிகுலரி பிஸ்னஸ் ஏன் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன், ஒரு பர்டிகுலரி நாலேஜ் ஏன் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களை க்ரியேட் பண்ணவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு ஆன்சர் பண்ணுவார். அவர் சொல்கிறார், நித்தியமான வாழ்க்கை. அதுதான் சொல்கிறாங்க. நித்தியமான லைஃப்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, அப்படி ஒரு எக்ஸ்ட்ரானரி லைஃப்பை உங்களுக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்றார். அதை சத்தியமணி சொல்லுவாங்கள்ல, அதேமாரி மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்கிறார். சத்தியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி அழுத்தி சொல்கிறதா இருந்தால் நல்லா காது கொடுத்து கேட்கணும். கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்லுது. அதனால் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருங்க, விசுவாசமாக இருங்க. அவர் நிரந்தரமான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். ஓகே, காட் பிளஸ் யூ.